கார்த்திக்கு லவ் ஃபெயிலியர் எடுத்து கஷ்டமா இருக்கா? ஏன் என்ன? இங்க பாருங்க, வாழ்க்கையில எவ்வளோத்ததை இழக்கிறோம். இதை விட பெரிய பெரிய விஷயத்த நீங்கள் இழந்திருப்பீங்க. இது சாதாரண விஷயம் தானே. இதுக்காக நீங்கள் இதுக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. லைஃப்பில் இவ்வளோ விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்க தான் போகுது. ப்ளஸ் மைனஸ் நடக்க தான் போகுது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு படிக்கிற வேலை இருந்தால் படிங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னும் அச்சீவ் பண்ண பாருங்கள். நான் இதை சொல்லிட்டு அது கஷ்டம்தான். ஏன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் மனசார பழகிருப்பீங்க. என்னதான் மற்றவங்க ட்ரை பண்ணாலும் நீங்கள் பழகுனது பேசுனது அவங்க ஞாபகம் தான். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களே திரும்பி வராங்களான்னு பாருங்கள். திரும்பி வரமாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கொஞ்சமாக யோசிங்க, இங்கேருந்து யோசிங்க. இது ஓகே தான், எனக்கு புரியுது. நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி, அது செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய வழின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு நாள் என்னால் நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு என்னங்க குறை? அழகாக இருக்கீங்க, நல்ல குணம் இருக்கு உங்ககிட்ட. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. எங்கே இல்லைனா கூட எங்கே இருப்பீங்க. மனசில் ஒரு நல்ல மனசு தான், அதுவே போதும். அதுவே அழகானது தானே. ஏன்னா இது கடைசி வரைக்கும் வராது, இது கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். அப்போ உங்கள் மனசு அழகாக இருக்குது. நீங்கள் பேசும்போது ஒருத்தவங்க மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க தான் முட்டாள்தனம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் ஒன்றும் கிடையாது.